அண்மைச் செய்தி. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி முதலமைச்சரின் செயலாளர் மாற்றப்பட வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் தொடர்ந்த வழக்கு குறித்து உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் நிலையில் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலாளராக உமாநாத் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உமாநாத்தை எதிர்மனதாராக சேர்க்க நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி IAS அதிகாரி உமாநாத் இந்த வழக்கில் எதிர்மனதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்மோகன் அமர்வு இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது மனுதாரரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள IAS அதிகாரிக்கு தேர்தல் பணிகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவிற்கு வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி. அண்மைச் செய்தி. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி முதலமைச்சரின் செயலாளர் மாற்றப்பட வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் தொடர்ந்த வழக்கு குறித்து உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் நிலையில் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலாளராக உமாநாத் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உமாநாத்தை எதிர்மனதாராக சேர்க்க நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி IAS அதிகாரி உமாநாத் இந்த வழக்கில் எதிர்மனதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்மோகன் அமர்வு இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது மனுதாரரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள IAS அதிகாரிக்கு தேர்தல் பணிகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவிற்கு வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.